கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 21 நாள் ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையாக தேவனுடைய பலத்தினால் அந்த முதல் நாளில் கர்த்தர் நம்மளை ஜெபிக்க வைத்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம காலையில் ஜெபித்திருக்கிறபடி நம்ம ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்தப்படுத்த யோசுவா 3:5 படி நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை மையப்படுத்தி 51வது சங்கீதத்தை வைத்து நம்ம அதை ஜெபமாக மாற்றியிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் ஒருவரையும் பாவி என்று புறக்கணிக்கிற தேவன் அல்ல. அவர் யாரையும் தகுதி இல்லாதவர்கள் என்று அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. இளையகுமாரன் தேவனுடைய சமூகத்தில் மீண்டும் வந்த பொழுது அவனை நீ குற்றப்படுத்தி அவனை அப்புறப்படுத்தாமல் தேவன் அவன் மேல் மனதுருக்கமாக இருந்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து, மோதிரங்களை கொடுத்து, பாதரட்சைகளை கொடுத்து, கன்றுக்குட்டிகளை அடித்து விருந்து ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல ஒரு அன்பை அவன் மேல் பொழிந்தருளி அவனை அரவணைத்து முத்தமிட்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறோம். அவருடைய கிருபைக்காக காத்து வருகிறோம். இந்த நாளில் சங்கீதம் 51வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது பாடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க. இந்த உலகத்தில் பல சந்தோஷங்கள் இருக்கிறது, பலவிதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. பல காரியங்களை செய்கிற பொழுது நமக்கு சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பிளேஸுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அங்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நண்பர்களோடு கூட இருந்தால் அது ஒரு சந்தோஷம். ஒரு சிலருக்கு சினிமாவுக்கு போனால் சந்தோஷம். ஒரு சிலருக்கு ஊட்டி போனால் சந்தோஷம், கொடைக்கானல் போனால் சந்தோஷம், கிரிக்கெட் விளாண்டா சந்தோஷம், ஐபிஎல் பார்த்தா சந்தோஷம். பல காரியங்கள் பல நபர்களுக்கு வெவ்வேறு விதங்களில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த ரட்சிப்பு கொடுக்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் ஒரு உண்மையான நிரந்தர சந்தோஷம். மற்ற சந்தோஷம்லாம் தற்காலிகமான சந்தோஷங்கள், அதெல்லாம் காணல் நீரை போல, அது சந்தோஷத்தை போல தெரியும். ஆனால் அது முழு சந்தோஷத்தை தருவது இல்லை. அது தர மாதிரி இருக்கும், ஆனால் முழு சந்தோஷத்தையோ உண்மையான சந்தோஷத்தையோ தருகிறது இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷமே நமக்கு நிரந்தரமான சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷமே உண்மையான சந்தோஷம். அதுதான் தாவீது சொல்கிறார்: ஆண்டவரே, உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் எனக்கு தந்தருளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது உலக பிரகாரமான தற்காலிகமான சந்தோஷம் அல்ல. அது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கிரீடமாக முடிசூட்ட போகிறார். ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்றது. இயேசுவானவருடைய பிறப்பை குறித்து பார்க்கிற பொழுது, இயேசுவானவர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அவர்கள் கேட்டபொழுது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் வெறும் தற்காலிகமான சந்தோஷம். அது வெறும் சந்தோஷம் அது. ஆனால் இந்த இடத்துல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை எப்படியாவது இவர்களுக்கு வெளிப்படுத்தணுமே அப்படின்னு லாங்குவேஜ் வைஸில் எப்படியாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பட் ஆனால் இந்த சந்தோஷத்தை விவரிக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த இயேசு பிறந்திருக்கிற சந்தோஷம். இயேசு பிறந்ததுக்கும் ரட்சிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர். அவருடைய நாமமே நமக்கு ரட்சிப்பை தருகிறது. அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறது போல வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு அருளப்படவில்லை. இந்த இயேசு அவர்தான் ரட்சிப்பை அருளுகிறவர். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று நம்புங்கள். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை சந்தோஷத்தினால் முடிசூட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய தீர்மானம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார். அது மட்டுமல்லாமல் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க.
நான் சோர்ந்து போகிற நேரங்களில், நான் பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, எனக்கு நேரிடுகிற கலக்கங்களை பார்த்து, எனக்கு நேரிடுகிற தோல்விகளை பார்த்து, என்னை சுற்றி இருக்கிற எல்லா போராட்டங்களை பார்த்தும் என்னுடைய ஆவி தோய்ந்து போய் விடுகிறது. ஆகையினால் ஆண்டவரே, எனக்கு உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. ஆவியானவரை குறித்து பார்க்கும்போதே அவர் உற்சாகத்தின் ஆவியானவர். அவர் ஏதோ ஒரு ரொம்ப சோர்வான ஒரு ஆவியானவரே கிடையாது. அவருடைய எந்தூசியாசமான ஒரு நபர் தான் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் சோர்ந்து போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சோர்ந்த நிலை, ஒரு மந்தமான நிலை, ஒரு 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 கலக்கம், கன்ஃபியூஷன் நிறைந்த நிலை, இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களை தாங்கி வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ஜெபிக்கிறபடி, ஆண்டவரே இன்றைக்கி நம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்கன்னு தாவீது ஜெபிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே நம்முடைய உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க என்று ஜெபிக்கிறார். இந்த 2 வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாய் தந்தருளுகிறார். ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிடம் கேட்க போகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு தாவீது ஜெபித்தது போல ஆண்டவரே, இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை நானும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நான் மாத்திரம் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற அனைவரும் இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உங்களுடைய உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கும்படி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய உற்சாகத்தின் ஆவி, நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போய் உட்காருகிற நேரங்களில் இந்த உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கி சுமந்து கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சணியத்தினால சந்தோஷத்தினால நிரப்புகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, சோர்வுகள் பலவீனங்கள் ஆண்டவரே நீங்கி ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியினால் அவர்களை தாங்கி அவர்கள் வழிநடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே இவர்களை தேவன் தாங்கி வழி நடத்தபடியாய் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. தேவாவியானவர் இவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்யுங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்கு 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை, பிரயோஜனத்தை, தேவனோடு இருக்கிற உறவை ஸ்திரப்படுத்தும்படி நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு கூகுள் மீட்டில் நமக்கு ஜெபம் நடைபெறுகிறது. இதில் இணைய விரும்பினால் நீங்கள் கீழே இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு தேவையான கூகுள் மீட் லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வெறும் பாடல் ஆராதனை இல்லாமல் வெறும் ஜெபம் மட்டும் நடைபெறும். ஸோ அதனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உங்களை காலை நேரத்தில் ஜெபிக்க அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ. God bless you.